என் தமிழ் தலைமுறையே, நீராகாரம். இதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? எஞ்சிய சோற்றிலே தண்ணீரை ஊற்றி வைத்து காலையில் பல் துலக்கி உண்ணும் எளிமையான தமிழனின் வானம். இதை தயாரிக்கும் முறை மிகவும் எளிது. ஆனால் நம் முன்னோரின் கண்டுபிடிப்பு மிகவும் அரிது. ஆம், சோற்றிலே ஊற்றிய நீருக்கு நல்ல நுண்ணுயிரிகளை ஈர்க்கும் திறன் உண்டு என்பதை நம் முன்னோர்கள் அப்போதே கண்டுபிடித்திருந்தனர். நாகரிக மயக்கத்திலே இதையெல்லாம் நாம் மறந்து போனோம். ஆனால் இதன் சிறப்பை உணர்ந்த அயலான் இதை பற்றிய ஆராய்ச்சியை முடுக்கிவிட்டு இதன் நன்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டான். ஆம், இதில் விட்டமின்கள் உள்ளன என்பதையும் நல்ல நுண்ணுயிரிகளை ட்ரில்லியன் கணக்கில் பார்த்து பல நன்மைகள் கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான். மேலும் இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகிறது, பன்றிக் காய்ச்சல் உட்பட எந்த காய்ச்சலும் அணுகாது, உடல் சூட்டை தணிக்கும், குடல் புண் மற்றும் வயிற்று வலியை குணப்படுத்தும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டான். இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் இல்லாமல் உடலை சீராக இயங்கச் செய்யும், ஒவ்வாமையை போக்கும். வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு இதை அருந்தினால் ஆச்சரியப்படும் அளவிற்கு பயன் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகி சக்தி அதிக அளவில் கிடைப்பதால் எந்த நோயும் அருகில் கூட வராது, ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டான். நீங்கள் தற்போது பார்க்கும் புகைப்படம் அமெரிக்காவில் உள்ள பல்பொருள் அங்காடியில் எடுக்கப்பட்டது. இது வேறொன்றும் இல்லை, நீராகாரம்தான். இதன் சிறப்பை உணர்ந்த அயலான் இதன் காப்புரிமையை பெற்று அதிக விலை நிர்ணயித்து சந்தைப்படுத்தி இருக்கிறான். விலையை பாருங்கள், $46.99. இந்திய ரூபாயில் இதன் மதிப்பு கிட்டத்தட்ட $3150. இதை கண்டுபிடித்தது நம் முன்னோர், இதன் பயனை அனுபவிப்பது எவனோ? தெரிந்து கொள் உன் இனப்பெருமையை, உணர்ந்து கொள் உன் ஏமாளித்தனத்தை. இதை இனி நீ சந்தைப்படுத்த வேண்டுமானால் அயலானுக்கு காப்புரிமை வரி செலுத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் ஏமாளித்தனத்தை புரிந்து கொள்ள முடியும். இது மட்டுமல்ல, எத்தனையோ இருக்கிறது எடுத்துச் சொல்ல. இதையெல்லாம் சிந்திக்க இன்றைய ஆட்சியாளருக்கு நேரமில்லை. ஆம், இருக்கும் நேரம் போதாதுதான். அடித்த கோடிகளை எண்ணுவதற்கும் அதை பதுக்குவதற்கும். ஐயகோ என்று நீ உணரப்போகிறாய். உன் இனம், மொழி, வளம், தனித்தன்மை எல்லாம் முற்றாக அழிந்த பிறகா? தமிழ் என்பது வெறும் சொல்லல்ல, மருத்துவம், கலை, இலக்கியம், பண்பாடு இவை அனைத்தும் நீ மீட்க வேண்டுமானால் நல்ல நோக்கமுள்ள தலைமையை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் நம் அடுத்த தலைமுறையாவது தலை நிமிர்ந்து நிற்கும்.